நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பயிற்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அறிமுகமே தேவையில்லாத நபர்னு சொல்லுமா அந்த அளவுக்கு பிரபலமான ஜோதிடர் தான் ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மேம், உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பர்சனலா இந்த குரு பயிற்சியை மட்டும் சிறப்பா பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாம்மா. பொதுவாகவே குரு பயிற்சியை சிறப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு, பிரகஸ்பதி, முழு சுபர் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா சனினா கெடுப்பார், குருனா நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் எந்த பிளானட்ஸும் முழுசும் நல்லது செய்வாங்களா? குரு வந்து பாதகமான பலன்களும் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் சனியை பற்றி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் கெடுக்க தான் கெடுப்பார் அப்படின்னு. சனி நிறைய நல்லது கொடுப்பாரு. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்குது, அந்த தசையில் சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அனுபவிச்சு, அவங்க பிள்ளைங்க அனுபவிச்சு, அவங்களோட பேரங்களும் அனுபவிக்கிற அந்த மாதிரி ஸ்திரமான சொத்துக்கள் சனி கொடுப்பார். அப்போ மக்களுக்கு பொதுவாக இருக்க கருத்து அது அப்படின்லாம். சனியை பற்றின பயம், சனி நீதிமான் அதனால் பயம். குருவை பற்றின ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா அவர் தேவகுரு அப்படின்றதுனால படிப்பினைகளை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை. உண்மையாகவே இந்த வருஷம் குரு பயிற்சி விசேஷமானது தாம்மா. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என்னன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார் கடகத்தில். அந்த மாதிரி ஆஃப்டர் 12 இயர்ஸ் அவர் வந்து கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பார்த்தீங்களா? முக்கியமாக மேஷமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் 7 நாட்டு சனியாக இருக்காரு, சிம்மத்துக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பத்துக்கு பாத சனியாகவும், மீனத்துக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். இந்த 6 ராசிகளை அவர் பயிற்சியானதுலேருந்து இதுக்குள்ளே பெரிய லெவலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 6 ராசிகளுக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடாக ஒரு வருஷத்துக்கு கிடையாதுமா. எப்படி அப்படின்னா குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு. என்னை கெடுக்கணும்னு பயங்கர கங்கணம் கட்டியிருந்தவன் அமைதியாக போகிறான். இது ஒரு பெரிய ப்ளஸ். பாக்கி இருக்க 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறார். இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கி சனியாகவும், இப்படி நல்லது தான் செய்ய போகிறார். அவங்களுக்கு கடகட நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்குமே நல்லது நடக்க போகுது. ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ நல்லது, ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ நல்லது, ஆனால் நல்லது தான் நடக்க போகுது. இதுதான்மா பெரிய ப்ளஸ். கண்டிப்பாக மேம். உங்களுக்கு எப்பவுமே சொல்றதுதான், உயரத்துல இருந்து எல்லாரையும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் உங்களை அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனித்துவம், மனிதனையும், அறிவு அப்படின்னு எல்லாமே உங்ககிட்ட மொத்தமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கடந்த 6 வருஷமாகவே அவங்க ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா 7 நாட்டு சனியில் இருக்காங்கம்மா. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் பாத சனியில் தான் இருக்காங்க. இப்போ ஜோதிடம் பார்க்க வரும்போது நான் ஒரு பெரும்பாலும் நான் என்ன சொல்லணும்மா, இப்போ நீங்கள் பாத சனி வந்துட்டீங்கம்மா, ஆல்மோஸ்ட் 75% பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஸ்டில் 25% தான்மா ரொம்ப சாதாரணம், இது ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நிறைய பேர் சொல்றது என்னன்னா, மேடம் அப்பயே எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, இப்போதான் எங்களுக்கு பிரச்சனை இன்னும் தலைவரிச்சு ஆடுது அப்படிம்பாங்க. அவங்க உண்மை சொல்றாங்களா? உண்மைதான் சொல்றாங்க. எந்த ஆங்கிள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல குத்தி 5-6 வருஷமா சனி பகவான் ரணம் பண்ணிட்டு இருக்காரு. கத்தியில குத்திட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கையை இங்க கொண்டு போகும்போதே வலி தாங்க முடியாது, நம்ம வலியை ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாத சனியா இருந்தாலும் இவ்வளோண்டு கூட அவங்களை இனிமேல் பட்டு சனி பகவான் கெடுக்க போறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா இந்த குரு பயிற்சி முதல்ல அவரோட 9ஆம் பார்வை சனி மேல பட்டுறதுனால சனி பாத சனியா இருப்பார். ஆனா நான் உங்களை இத்தூண்டு கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் பாட்டு செவனேன்னு இருக்கு அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்காரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா கும்பத்துக்கு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்காரு? 6ஆம் பாவம். ருணரோக சத்ரு ஸ்தானத்துல குரு ரோக குருவா இருக்காரு. அப்ப கும்பராசி அன்பர்களுக்கு கடன்னால சரியான பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ்னால சரியான பிரச்சனை, முக்கியமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் தாங்கி நடந்துட்டு இருக்க கும்பம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆக கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை குரு பகவான் கொடுக்கணும்னு முடிவு பண்றேன். நீ வேணான்னு சொன்னாலும் நான் கொடுப்போமா அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு பெரிய பிளஸ்மா, பெரிய பிளஸ் எல்லாம். அதுக்கு மேல குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குது. ரொம்ப நாள் கழிச்சு கும்பத்துக்கு குடும்பத்துல மரியாதை கிடைக்கும். இப்பெல்லாம் காசு இருந்தா தானே மரியாதை, இல்லாருக்கு இல்லாலும் இல்லை, ஏற்றெடுத்த தாயும் இல்லை அப்படிம்பாங்க. காசு இல்லாதவனை யாரும் மதிக்கிறாங்க? யாரும் மதிக்கிறது இல்லை. அதெல்லாம் அனுபவிச்சுட்டாங்க கும்பம், அனுபவிச்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் இவங்ககிட்ட காசு அடமாட்டம் நிறைய இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு மரியாதை, குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், காசு இருந்தா எல்லாமே தானா கொசுரா வந்துடும். நம்ம கறிவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்ல திடீர் தானே இப்பெல்லாம் காய் வாங்கினா கொஞ்சம் கறிவேப்பிலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கொத்தமல்லி, அந்த மாதிரி கொசுறு சந்தோஷம் அப்படின்றது. காசு நடமாட்டம் நல்லா இருக்கும்மா. அதே மாதிரி பாருங்க
10ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. நான் நல்லா படிச்சிருக்கேங்க, நல்ல வேலையே கிடைக்கல. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வயசு கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நல்ல வேலை, அவங்களோட தகுதிக்கும் அவங்களோட படிப்புக்கும் ஏற்ற வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு தான் இருக்க, காம்ப்ரமைஸ்ல ஓடிட்டு இருக்க, கவலைப்பட வேண்டாம். காம்ப்ரமைஸ்ன்றது மாறி நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காலெல்லாம் மாறி நீ இஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுயதொழில் வச்சு நடத்துற தொழில மேன்மை முன்னேற்றம் சாலிட்டா உண்டு. குரு பார்க்கறாருமா, கவலைப்பட வேண்டாம். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சுப விரயம் சாலிட்டா கும்பம். வீடு கட்டுறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புல வாங்குறது, வண்டி வாங்குறது. அடனி 2 வீலர் கூட தான் வாங்க, அதுவும் ஒரு சுப விரயம் தானே இல்லையா? குழந்தைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, 2 கிராம் தங்க கம்பல் வாங்கு, அது கூட சுப விரயம். புரியுதுங்களா? வெளிநாடு போறது, வெளிநாடு கோயில் போறது. வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியாவுக்கு வந்து எங்கேயோ உங்க குலதெய்வம் எங்கேயோ மதுரை பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கும், அங்க வச்சு பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது, கெடா வெட்டி வழிபாடு பண்றது, உங்க குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்றாங்களோ அந்த ஒரு கஸ்டமா ஃபாலோ பண்ணுவோம். இப்படி நிறைய நல்ல விஷயம் சாலிடா கும்பத்துக்கு நடக்க போதுமா. ரீசன் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கும்பத்துக்கு அவன் 6ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா செய்யக்கூடிய தொழில லாபமும் வந்துடும், குடும்பத்துக்கு நல்ல தன பிராப்தியும் வரும். கவலையே பட வேண்டாமா. கண்டிப்பா. நமக்கு முள்ளு குத்தும் போது கூட வலிக்கல, அதை எடுக்கும் போதுதான் வலிக்குது அப்படின்னு அருமையா சொல்லிட்டீங்க. இவங்க இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்காமோ? ராகு சுயஸ்தானத்துல இருக்காரு. ராகு சுயஸ்தானத்துல இருக்காரு அப்படின்ற பட்சத்துல மூளைய ராகு தீங்குவார். புரியுதுங்களா? ஒரு இனம் புரியாத குழப்பம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டெல்யூஷன், இல்யூஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஹாலுசினேஷன் எல்லா சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸும் நம்மளுக்கு அப்ளை ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு இருக்க மாதிரியே தோணுதேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ராகு வந்து ஒரு மாய வலையை ஏற்படுத்துவார். அதுக்கும் மேல அதெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். ஏன்னா கும்பராசி வந்து சனியினோட ராசி, ஆண் ராசி. அப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேண்டாம், அந்த தப்பு ஒத்துக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்களுக்கு உண்டு. ஆமா நான் தப்பு செஞ்சேன், என்ன இப்போ அப்படின்னு ஒத்துக்குவாங்க. புரியுதுங்களா? நான் தப்பு செஞ்சுட்டு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா ஒத்துக்குவாங்க. அது ஒரு பெரிய நல்ல கேரக்டர் இல்லையா? அப்ப இவங்களுக்கு ராகு ஓவர்டேக் பண்றது ரொம்ப ஈஸி. இவங்க பாட்டு இவங்க வேலையை செய்யறாங்க அப்படின்னா ராகு ஓவர்டேக் பண்ணிட முடியும். முக்கியமான விஷயம் எதுல கவனமா இருக்கணும், நம்ம எதிர் வீட்டுக்கார அநியாயமா தான் சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கான்ல, பக்கத்து வீட்டுக்கார ஃப்ராட்தனம் பண்ணி தான் சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கல, நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் தோணும் போதே மண்ணை நோண்டி புதைச்சிக்கணும் அந்த எண்ணத்தை. ரீசன் என்ன அப்படின்னா சனியோட ராசி. நீங்க ஆல்வேஸ் தனி வழி, நேர் வழி தான் உங்களுக்கு நல்லது, அதுல மட்டும் கவனம் வேணும். ஓகே மேம். இவங்க இந்த குரு பயிற்சியில போக வேண்டியதா கோயில் பரிகாரங்கள் ஏதாவது? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா கும்பம் அப்படின்னாலே சிவ வழிபாடு தான். சனி ராசியாதிபன் இல்லையா? வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில் அடிக்கடி போயிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். அதுக்கு மேல இந்த குரு பயிற்சி காலகட்டம் எக்ஸலண்டா இருக்கும். எனக்கு எல்லாமே நீங்க நல்லது தான் சொல்லியிருக்கீங்க, அந்த நல்லது எல்லாமே எனக்கு சாலிடா நடக்கணும், 10% நடக்கணும் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிட்டு நடராஜரை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகை வழிபாடு பண்ணிட்டு வர்றது. ஒரு முறையேனும் போனோமா, முடிவுல 4-5 முறை கூட போ, நல்லது தானே. கோயில் போயிட்டு வர்றது, பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்றதுலாம் வீண் போறது இல்லைல்ல. அந்த புண்ணியம், கோயில் போயிட்டு வரக்கூடிய சேர்த்தக்கூடிய புண்ணியமும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும். பேங்க்ல டெபாசிட் போடுறதும் தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணலாம், வட்டி வரும் அப்படின்னா என்ன, கம்மி வட்டி, அவ்வளவுதான். ஆக இது நீங்க வந்து எத்தனை முறை போறீங்கனாலும் நல்லது, போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி இன்னும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும். கண்டிப்பா. நீங்களும் யாருக்கும் தலை வணங்காத கும்பமா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் தட்டி விட்டுறேன்.